Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by Mood e-shopping. Friends, நாம கடந்த 2 வீடியோவில் இப்ராஹிம் நபியோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு வரோம். அதில் கடைசியாக அவங்க பாலஸ்தீனுக்கும் எகிப்துக்கும் பயணம் செல்வாங்க. அப்போ அங்கே அவங்களோட வந்த சாரா அம்மையார் அவங்கள இப்ராஹிம் நபி திருமணம் முடிச்சிருவாங்க. அவங்க எகிப்தில் நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள அங்கே வாழ்கின்ற கொடுங்கோல் அரசன் ஒருத்தன் அவங்களோட அடிமை, அந்த அரசனோட அடிமை ஒருத்தவன் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அந்த அரசன்கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி ஊருக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லுவான், இப்ராஹிம் நபி அவங்கள அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுங்கோல் அரசன் சொல்லுவான். இப்ராஹிம் நபியும் அந்த அரசன்கிட்ட போன உடனே இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அம்மையாரை பற்றி கேட்பாங்க. இவங்க என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி ஒரு 3ஆவதாக அவங்க வாழ்க்கையில் போய் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அரசனும் போக சொல்லிடுவான். அடுத்த சாரா அம்மையார்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம மட்டும்தான் இந்த ஊரில் முஸ்லீமாக இருக்கிறோம், 2 பேரும் தான். இந்த விஷயங்கள் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க நம்மளை என்ன வேணால் செய்ய நேரிடும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வாழ்கின்ற அந்த கொடுங்கோல் அரசன் சாரா அம்மையாரை வர சொல்லியிருந்துப்பான். சாரா அம்மையாரை பார்த்த உடனே அவங்க அவங்க சாரா அம்மையாரிடம் தவறாக நடக்க முயற்சி செஞ்சு தன்னோட கையை நீட்டுவான். அப்போ அல்லாஹ் அவங்க அந்த கொடுங்கோல் அரசனோட கையை நோட்ட முடியாத அளவுக்கு அப்படி ஃப்ரீஸ் பண்ணிடுவான் கையை. அப்போது அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிக்கும். சாரா அம்மையார்கிட்ட நீ எனக்காண்டி வேண்டுங்க, என் கையை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சாரா அம்மையாரும் அல்லாஹ்கிட்ட பிரார்த்திப்பார்கள். பிரார்த்தனை செஞ்ச உடனே அவனோட கை திருப்பி அசைய ஆரம்பிச்சிடும். திருப்பி அதே மாதிரியே அவங்க சாரா அம்மையாரை தொட போவான். அப்போவும் திருப்பி அவனோட கை வழங்காத மாதிரி அப்படியே ஆவிரும் ஸ்டக்கா. திருப்பி சாரா அம்மையார்கிட்ட எனக்காண்டி பிரார்த்திங்கள் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்களும் பிரார்த்தனை செஞ்ச உடனே அவனோட கை எப்பவும் போல் ஆவிரும். அதுக்கப்புறம் அந்த அரசன் சொல்லிடுவான், இதுக்கப்புறம் நான் உங்களை தொடமாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாஜராங்கிற ஒரு அடிமை பெண்ணையும் சாரா அம்மையாருக்கு உதவி செய்கிறதுக்காண்டி கொடுத்துருவான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ராஹிம் நபியிடம் சாரா அம்மையார் வந்த உடனே இப்ராஹிம் நபி கேட்பார்கள், என்ன நடந்ததுன்னு கேட்ட உடனே அவங்க அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு ஹாஜரா அவங்களையும் அடிமை பெண்ணையும் கொடுத்ததையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்ன நடக்கும், இப்ராஹிம் நபி ரொம்ப பிள்ளைக்காண்டி ஆசைப்படுவாங்க. ஆனால் சாரா அம்மையாருக்கு தனக்கு வயசும் ஆவிட்டு தன்னால் குழந்தை கூட பெருக்க இயலவில்லை முடியவில்லைங்கிறத புரிஞ்சு இப்ராஹிம் நபியிடம் நீங்கள் ஹாஜரா அவங்கள திருமணம் முடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபியும் எல்லாரிடம் ஆலோசித்துட்டு ரொம்ப ஆலோசனை செஞ்சதுக்கப்புறம் ஹாஜரா அம்மையார் திருமணம் முடிச்சிருவாங்க. அவங்க ஹாஜரா அம்மையாருக்கும் இப்ராஹிம் நபிக்கும் பிறந்த முதல் குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போது இப்ராஹிம் நபி அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தாங்க. அவங்களோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ்விடம் இருந்து அவங்களுக்கு கட்டளை வருது, நீங்கள் ஹாஜரா அம்மையாரையும் உங்களோட குழந்தைகளையும் நடு பாலைவனத்தில் நீங்கள் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை வருது. அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவங்கள பாலைவனத்துக்கு அழைத்து செல்கிறாங்க. அங்கே அவங்கள விட்டுட்டு அவங்கள அதே இடத்துலையே விட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டு அவங்க அப்படியே பார்க்காத மாதிரியே போகிறாங்க. அப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வின் உத்தரவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு சென்றுட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்த சாப்பாடு தண்ணீரும் அவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தை ரொம்ப பசியால் அழுவாங்க. அதுக்காண்டி அந்த மலையில் அங்கும் இங்கும் சாரா அம்மையார் ஹாஜரா அம்மையார் அங்கும் இங்கும் இப்படி அலைவாங்க. கடைசியாக மறுவாங்கிற மலையில் தான் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பி அங்கே நீங்கள் நீரூற்றை ஏற்படுத்துங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லுவான். அந்த கட்டளையின்படி வானவர் அங்கே ஒரு நீரூற்றை வர வைப்பார்கள். அதுக்கப்புறம் ஹாஜர் அம்மையார் அதை சுற்றி வர கல்லால் அதை ஒரு அணையாக கெட்டி தண்ணியை தேங்க வைப்பாங்க. அதுலேருந்து அவங்க தண்ணி குடிப்பார்கள். அப்போ அந்த சைட்லேருந்து வந்த வழிபோக்கர்கள் நிறைய பேர் நாங்களும் இங்கே தண்ணீர் அருந்தலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. அவங்களும் அங்கே அருந்துவாங்க. அந்த தண்ணி தான் இப்போ அழைக்கப்படுற ஜம்சம் அப்படிங்கிற நீர். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை வரலாறில் என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.
உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முஜா. பாய் பாய்.